அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு தேவ குருவோடு இணையும் சூரியனால் ஒளிபயமான எதிர்காலத்தை பெறப்போகும் மகர ராசி. அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா மகர ராசினியர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியன், குரு, புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி தருணங்கள்ல ஒருவருடைய வாழ்க்கையில் பணவரவு, பதவி உயர்வு தரக்கூடிய ஒரு வழிபாடா இந்த சூரிய வழிபாடு அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில சூரிய பகவானே உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் ஆற்றலை தரக்கூடியவர் ஆவார். அப்படிப்பட்ட சூரிய பகவானை ஆதித்யன், ரவி, பாஸ்கரன், கதிரவன், மித்ரா உள்ளிட்ட பல பெயர்களால் இவர் அழைக்கப்படுகிறாரு. இந்து மதம் மட்டுமின்றி புத்தம் மற்றும் ஜெயின மதத்தினரும் சூரியனை தெய்வமாக வழிபடும் வழக்கத்தை கடைபிடிக்கிறார்கள். 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் பவனி வரும் சூரிய பகவானின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டே மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன. சூரிய பகவானை எப்படி வழிபட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கும்போது, நவகிரகங்களை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள்ல தலைமை கிரகமாக போற்றப்படக்கூடியவர் சூரிய பகவான். அப்படிப்பட்ட சூரிய பகவானுக்குரிய கிழமையாக ஞாயிற்றுக்கிழமை கருதப்படுகிறது. ஒருவருடைய வாழ்க்கையில் பணம், பதவி, புகழ், பெயர், அதிகாரம், அரசு அந்தஸ்து ஆகிய யோகங்கள் அமைய வேண்டும் என்றால் அதற்கு அவருடைய ஜாதகத்தில் சூரியனுடைய அருள் நிறைந்திருந்தால் மட்டுமே கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் விரதமிருந்து சூரிய பகவானை வழிபடுவதால் சூரியனின் அருளும் எதிரிகளை வெல்லும் பலமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் சூரிய பகவானை நாம் எப்படி வழிபட வேண்டும், வழிபடுவதற்கான விரத முறைகள் என்ன என்று பார்க்கும்போது, சூரிய பகவானை விரதமிருந்து வழிபட நினைப்பவர்கள் காலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராட வேண்டும். பூஜை செய்யும் இடத்தை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அர்ச்சனைக்கு ஒரு தட்டை தயார் செய்து அதில் கொஞ்சம் அரிசி, குங்குமம், சிவப்பு நிற மலர்கள், ஏதேனும் ஒரு பழம் ஆகியவற்றை வைத்துக் கொள்ள வேண்டும். விளக்கை ஏற்றி கொண்டு அதை சூரியன் உதிக்கும் திசை நோக்கி வைத்து ஒரு சிறிய சொம்பில் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி வழிபட்டு கொண்டே அந்த அர்ச்சனை தட்டின் மீது தீர்த்தம் போல தெளிக்க வேண்டும். பூஜை முடிந்தவுடன் நீங்கள் சாப்பிட வேண்டியது ஏதேனும் இனிப்பு வகையாக இருக்க வேண்டும். குறிப்பாக வெல்லம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பை சாப்பிடலாம். அதன் பின் மாலை வரை தண்ணீர், பால் தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் விரதம் இருந்துவிட்டு மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிட வேண்டும். ஒருவேளை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிடவில்லை என்றால் கட்டாயம் அன்றைய நாள் முழுக்க சாப்பிடக்கூடாது. அடுத்த நாள் காலை சூரிய உதயத்திற்கு பின்னர் தான் சாப்பிட வேண்டும். இந்த சூரிய வழிபாட்டை நாம் மேற்கொள்வதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று பார்க்கும்போது, சூரிய விரதம் மேற்கொள்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு ஆயுள் நீடிக்கும். கொடிய நோய்கள் எதுவும் அண்டாது. முகத்தில் வசீகரம் உண்டாகும். சமூகத்தில் பிறர் மதிக்கின்ற சூழ்நிலை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். துஷ்ட சக்திகள், செய்வினை, மாந்திரிகம் போன்றவை சூரிய விரதம் இருப்பவர்களை ஒருபோதும் அண்டாது. தன்னை எதிர்க்கும் எதிரி அரசனாகவே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபட்டால் எதிரிகள் வீழ்ந்து போவார்கள். அத்தகைய மகத்துவம் வாய்ந்ததுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய விரதமாகும். இந்த விரதத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் இருந்து வழிபடுபவர்களுடைய வாழ்வில் மிக பெரிய யோகத்தை சந்திப்பார்கள் என்பது
ஐதீகமாக உள்ளது. அந்த வகையில் மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களுக்கு 2 விஷயங்களை சாதகமாக சொல்லலாங்க. மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகம் இல்லாத சூழ்நிலையில் புதனும் சூரியனும் 6ஆம் இடத்தில் கூடியிருக்கிறாங்க. அதிலும் பாக்கியஸ்தானாதிபதி புதன் ஆட்சி மிக முக்கியமான முடிவு ஒன்றை தீர்க்கமாக எடுக்க வைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அதிலும் பாகிஸ்தானாதிபதி புதன் ஆட்சி மிக முக்கியமான முடிவு ஒன்றை இந்த சூரிய பயிற்சி காலகட்டங்கள்ல தீர்க்கமாக எடுக்க வைக்க இருக்காரு. வெகு காலம் உங்களுடைய மனதை குழப்பி கொண்டிருந்த பிரச்சனைக்கு ஒரு விடை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த சூரிய பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. இப்படி செய்திருக்கலாமே என்று தோன்றுங்க. அதை செய்தும் முடிக்க இருக்கீங்க. இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் ஒரு குழப்ப நிலையில் இருந்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இதனால் வெற்றி காண இருக்கீங்க. குடும்ப பிரச்சனைகள், குழப்பங்கள், உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய பேதங்கள் இருவருக்குள்ளும் நீங்கி குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் பொருளாதார சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்கும் பட்சத்தில் பணப்பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து நடுவில் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் திருமணத்திற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குதுங்க. இருந்தாலும் கூட உங்களுக்கு 7.5 சனி முழுமையாக முடியவில்லை என்பதால வரன் பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னரும் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. சொந்த பந்தங்களிடம் உரசல் வேண்டாம். 2இல் ராகு, சனி 8இல் செவ்வாய், கேது சில நேரங்களில் உங்களை அறியாமலேயே முரட்டுத்தனமாக நடந்து கொள்வீங்க. பிறகு ஏன் இப்படி பேசினோம் என்று பொறுமையோடு இருந்திருக்கலாமே என்று நினைக்க தோன்றுங்க. அதனால சிரித்து கொண்டே கடந்து செல்ல பழகுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. சிந்தித்து விடை காணுங்க. பதிலுக்கு பதில் பேசி பிரச்சனையை பெரிதாக்காமல் இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. காலம் மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. மகர ராசினியர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி காலகட்டங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சூரிய நாராயணனை வணங்குங்க. குலதெய்வத்தை நினைத்து கொள்ளுங்கள். புதன்கிழமை பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.